வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா 10 பவுன் சங்கிலி சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கேலண்டரில் தேதியை மாற்றிய போது அன்று சாக்கம்மாவுக்கு ஆபரேஷன் என்பது நீரஜாவுக்கு ஞாபகம் வந்தது. பாவம், எல்லாம் நல்லபடியாக முடியணும் என்று நினைத்து கொண்டாள். சாக்கம்மாவின் முகத்தை ஒரு முறை பார்த்தாலே மனதில் நின்று போகும். உயரமாய் ஒடிசலான உடல்வாகு, மஞ்சளில் தோய்ந்த முகத்தில் நெற்றியில் பளிச்சிடும் சிவப்பு நிலா, வெள்ளைக்கல் கம்மல்கள் எண்ணெயில் குளித்து பழுப்பாய் மாறியிருக்க இடமூக்கில் ஒரு சிவப்பு கல் மூக்குத்தியும் கணுக்கால்களுக்கு சற்றே உயரத்தில் கட்டிய சேலையும் கர்நாடக வாடையை அள்ளி வீசும். சின்னதாய் முடிந்த கொண்டையில் கிள்ளு பூவாவது சிறுகப்பட்டிருக்கும். சாக்கம்மாவுக்கு பூர்வீகம் தமிழ்நாடுதான். போன தலைமுறையில் பெற்றோர் இடம்பெயர்ந்து கன்னட நாகரீகத்தில் உறைந்தார்கள். அதனால் அவள் தமிழ் நன்றாக பேசுவாள். அவளைப் போலவே வேலையும் சுத்தமாக இருக்கும். நல்ல நிலையில் இருந்து நொடித்து போனவர்கள் என்பது அவளை பார்த்தாலே தெரியும். அனாவசியமாய் லீவு போட மாட்டாள் என்பது அவள் பிளஸ் பாயிண்ட். அவளை வேலைக்கு வைத்து கொள்ள காலனிவாசிகள் போட்டி போடுவார்கள். ஆனால் அவளோ தனக்கு மனசுக்கு பிடிக்கிற இடத்தில்தான் வேலைக்கு போவாள். பணத்தை காட்டி யாரும் அவளை வளைத்து போட்டுவிட முடியாது. சாக்கம்மாவின் எஜமானி என்பது பெருமைக்குரிய அறிமுகம். சில சமயங்களில் வேலை முடிந்ததும் தன் சுக துக்கங்களை சாக்கம்மா நீரஜாவிடம் கொட்டிவிட்டு போவாள். ஆமா, உனக்கு ஏன் சாக்கம்மான்னு பேர் வச்சாங்க? நீரஜா கேட்டாள். 4 பொண்ணுக்கு பிறகு நான் 5வது. போதும், இனி பொன் வேணாம்னு சாக்கம்மான்னு வச்சாங்க. தமிழ் தேசத்துல சம்பூர்ணம் மங்களான்னு விற்கிற மாதிரி. எனக்கு பிறகு 2 பொண்ணு பிறந்து செத்துடுச்சாம். அவள் விரக்தியாய் சிரித்தாள். நீரஜாவின் கணவன் ஒரு போலீஸ் அதிகாரி. அதில் சாக்கம்மாவுக்கு அதிக பெருமை. அவள் கணவன் புட்டப்பா முதலில் பியூன் வேலையில் இருந்தானாம். குடிப்பழக்கத்தின் காரணமாக அதை விட்டுவிட்டான். மனசிருந்தால் மேசன் வேலைக்கு போவான். கிடைக்கிற கூலி அடுத்து வரும் நாட்களில் சாராய கடைக்கு போய்விடும். அவன் வேலைக்கு போகாமல் இருப்பதே நல்லது என்று சாக்கம்மா புலம்புவாள். அந்த அளவுக்கு அவன் குடிமகனாய் குடும்பத்தை படாத பாடுபடுத்துவான். அவளை போட்டு அடிப்பான். காவேரி என்கிற பெண்ணும் யோகேஷ் என்கிற மகனும் அவளுடைய எதிர்கால நம்பிக்கையாயிருந்தார்கள். ஆனால் அதுவும் சோகக்கதைதான். காவேரி, யோகேஷ் இருவருமே சோம்பேறிகள். சாக்கம்மா வீடுகளில் வேலையை சீக்கிரம் முடித்துவிட்டு பலசரக்கு கடையில் அரிசி பருப்பு வகைகளை பொறுக்கி கொடுப்பாள். மற்றவர்களுக்காக கியூவில் நின்று ரேஷன் வாங்கி கொடுப்பாள். எப்படியாவது குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்பது அவள் ஆசை. அதனால் தன் சக்திக்கு மீறி இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் படிக்க அவர்களை சேர்த்திருந்தாள். யோகேஷை டாக்டர் ஆக்க நினைத்தாள். காவேரியை டீச்சர் ஆக்கிவிட ஆசைப்பட்டாள். ஆனால் அவர்களுக்கு படிப்பு சுத்தமாய் ஏறவில்லை. தட்டு தடுமாறி ஒவ்வொரு வகுப்பிலும் ஃபெயில் ஆகி 8வது வரை வந்த பிறகு எனக்கு படிப்பு போரடிக்குதாத்தா என்று யோகேஷ் பள்ளிக்கூடம் போக மறுத்து அடம் பிடித்தான். படிக்காம எப்படிடா சம்பாதிப்ப என்று தாய் கவலைப்பட்டாள். வேலைக்கு போவேன், கல்லு உடைப்பேன், தச்சு வேலை பண்ணுவேன், அதுக்கு படிப்பு எதுக்கு? படிப்பின் அவசியத்தை எடுத்து சொல்ல மகனை நீரஜாவிடம் அழைத்து வந்தாள். அவன் மசிவதாக இல்லை. யோகேஷுக்கு பள்ளிக்கூடம் போனால்தான் சாப்பாடு கிடைக்கும் என்று அவனை அறையில் பூட்டி வைத்தாள். இவையெல்லாம் அவன் பிடிவாதத்தையும் தாயின் மீது கோபத்தையும் வளர்த்தனவே தவிர நினைத்த பலன் கிடைக்கவில்லை. யோகேஷ் படிப்பை நிறுத்திவிட்டு சிவாஜி நகரில் இருந்த பர்னிச்சர் கடையில் வேலைக்கு சேர்ந்து கொண்டான். தகப்பனின் குடிப்பழக்கம் அவனையும் பிடித்து கொள்ள தொடங்கியது. சாக்கம்மாவின் கவனம் காவேரியின் மீது திரும்பியது. அவளாவது தன் ஆசையை பூர்த்தி செய்கிற வகையில் டீச்சர் ஆவாள் என்று எதிர்பார்த்தாள். அதுவும் வீணாயிற்று. காவேரி ஸ்கூலுக்கு கிளம்புகிறதாக வீட்டில் சொல்லிவிட்டு சீருடை அணிந்து கொண்டு தயாராகி வழியில் பூங்காவில் மரத்தடியில் டேரா போட்டு
வீட்டில் கட்டி கொடுத்த உணவை சாப்பிட்டுவிட்டு சிநேகிதிகளுடன் விளையாடிவிட்டு சில சமயங்களில் ஊர் சுற்றிவிட்டு மாலையில் சரியான நேரத்துக்கு வீடு திரும்பி விடுவாள். அவள் பள்ளிக்கூடத்திற்கே போவதில்லை என்பது டீச்சர் மூலமாய் தெரிய வந்ததும் சக்கம்மா உஷாரானாள். படிப்பை நிறுத்திவிட்டு காவேரியின் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை செய்தாள். மாப்பிள்ளை ரங்கன் லாரி டிரைவராக இருந்தான். 5 பவுன் நகை, கையில் 3000 ரொக்கம், பாத்திரம், துணிமணி, சாப்பாட்டு செலவு என்று அவள் சக்திக்கு மீறியே பணம் கரைந்தது. தன்னிடம் இருந்து 10 பவுன் சங்கிலியையும் சில வெள்ளி பாத்திரங்களையும் அடகு வைத்து கடன் வாங்கி கடமையை முடித்தாள். கொஞ்சம் கொஞ்சமாய் அவள் அந்த கடனை தீர்த்து சங்கிலியை மீட்பதற்குள் காவேரி பிரசவத்துக்கு வந்துவிட்டாள். மருத்துவமனை செலவுகள், போஷாக்கான மருந்து, குழந்தை பிறந்த பிறகு பால் பவுடர், ஃபீடிங் பாட்டில் என்று செலவுகள் வளர்ந்தன. குழந்தைக்கு 5 மாதம் ஆகியும் காவேரி புருஷன் வீட்டுக்கு போகிற வழியாயில்லை. தூண்டி கேட்டதில் முதலில் ஓவென்று அழுகைதான் வந்தது அவளிடமிருந்து. பிறகு, அதுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி பெண்டாட்டி உயிரோடு இருக்கிறாமா என்று பொறுமினாள். அங்க போய் அவளுக்கு ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்க என்னால முடியாது என்று தீர்மானமாக சொன்னாள். சாக்கம்மா விடவில்லை. எப்படியோ மாப்பிள்ளை ரங்கனை வழிக்கு கொண்டு வந்து தன்னோடு பெண்ணு மாப்பிள்ளையும் பேர குழந்தையுடன் இருக்கும்படி அழைத்து வந்து விட்டாள். அதிகப்படி செலவை சமாளிக்க சங்கிலி மீண்டும் மார்வாடி கடைக்கு போயிற்று. தன் சகோதரியும் அவள் கணவனும் வீட்டோடு வந்துவிட்டது யோகேஷுக்கு பிடிக்கவில்லை. உனக்கு பொண்ணுதான் ஒசத்தி, அவ கல்யாணத்துக்கு எத்தனை செலவழிச்ச, எனக்கு எப்பவாச்சும் காசு கொடுத்திருக்கையா என்ற தாயுடன் சண்டை போட்டான். அட போக்கத்தவனே, பொட்ட புள்ளிக்கு செய்ய வேண்டிய சடங்க செய்ய வேணாமா? உனக்கு என் 10 பவுன் சங்கிலியை வச்சிருக்கண்டா, உனக்கு கொடுக்கத்தான் போறேன். இப்பவே கொடு, இல்லாட்டி அதுவும் எனக்கு இல்லாம போயிடும் என்று வாதாடினான் அவன். சாக்கம்மாவுக்கு பிள்ளை பாசம் மிகுதி. சங்கிலியை கொடுத்திருப்பாள். ஆனால் உடனடியாக அதை அடகிலிருந்து மீட்க முடியாமல் கடன் தொகை பாக்கி நின்றது. அதோடு பிள்ளையின் குடிப்பழக்கம் அவளை தடுத்தது. குடிப்பதை நிறுத்திடா என்று கெஞ்சியும் மகன் கேட்கவில்லை. இப்பவே என்ன அவசரம், உனக்கு கல்யாணம் வரட்டும், அப்ப கொடுக்கறேன். தினமும் தாய்க்கும் மகனுக்கும் சண்டையும் வாக்குவாதமும் தொடர்ந்தது. யோகேஷ் நாளடைவில் சிவாஜி நகரிலேயே தன் சிநேகிதனுடன் இருக்க முற்பட்டான். அவன் தங்கை ருத்ரம்மாவை ரகசியமாய் திருமணம் செய்து கொண்டு திடீரென்று வந்து நின்று சாக்கம்மாவிடம், தோ உன் மருமக, நீ சொன்ன மாதிரி சங்கிலி கொடு என்றான். அட பாவி மகனே, பெத்தவன் நான் குத்துக்கல்லாட்டம் உயிரோட இருக்க, உன் அப்பா இருக்காரு, சொல்லாம கொள்ளாம எங்களை கூட கூப்பிடாம கல்யாணம் கட்டிக்கிட்டேன்னு வந்து சொல்றியே, இது நல்லா இருக்காடா? சங்கிலியின் மீது இருந்த கடன் இன்னும் ஓர் 1000 ரூபாய் வரை பாக்கி நின்றது. திடீரென்று அவள் அதை மீட்டு எப்படி கொடுக்க முடியும்? சாக்கம்மா சொன்ன விளக்கத்தை யோகேஷ் ஏற்க தயாராயில்லை. உனக்கு மகளும் மருமக பிள்ளையும் தான் ஒசத்தி, கடைசியில செயினும் அவங்களுக்கு தான் போக போகுது என்ற பொறுமி மனைவி எதிரிலேயே தாயுடன் சண்டை போட்டுவிட்டு கிளம்பி போனான். தன் புருஷனை மதிக்காத மாமியாரை ருத்ரம்மா மட்டும் எதற்கு மரியாதையுடன் நடத்தப் போகிறாள்? 2 முறை மருமகளையும் பார்க்க போய்விட்டு, அவ எங்ககிட்ட முகம் கொடுத்து பேசலம்மா என்று நீரஜாவிடம் வந்து அழுதாள். மருமகளிடம் ஏற்பட்ட கோபத்தில் அந்த முறை சங்கிலியையும் வெள்ளி பாத்திரங்களையும் அடகிலிருந்து மீட்டதும் வங்கியில் வாடகைக்கு லாக்கர் எடுத்து அதில் கொண்டு வைத்து விட்டாள் சாக்கம்மா. யோகேஷின் குடிப்பழக்கம் நாளுக்கு நாள் அதிகமாயிற்று. திடீரென்று மலையாய் அந்த பிரச்சனையும் வந்தது. சாராயம் என்ற பெயரில் கண்ட மட்ட ரக சரக்கையும் வாங்கி குடித்த யோகேஷின் 2 சிறுநீரகங்களும் பழுதாகிவிடவே அவனை மருத்துவமனையில் சேர்க்க வேண்டியதாயிற்று. அவன் வேலை பார்த்த மரக்கடை முதலாளி மனம் இறங்கி அவன் வைத்திய செலவுக்காக 5000 ரூபாய் வரையில் கொடுத்து உதவினார். மருத்துவமனை செலவு, டயாலிசிஸ், மருந்துகள் என்று பணம் தினம் கரைந்தது. அதனால் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாததால் மாற்று சிறுநீரகம் ஒன்றை பொருத்தினால்தான் யோகேஷ் பிழைப்பான் என்று டாக்டர் சலபதி கூறிவிட்டார். சாக்கம்மா என்ன செய்ய போகிறாள் என்று நீரஜா கவலைப்பட்டாள்.
சாக்கம்மாவோ தளர்ந்து போகவில்லை. தன்னுடைய சிறுநீரகங்களில் ஒன்றை மகனுக்கு கொடுக்க முன்வந்தாள். அதற்கான மருத்துவ பரிசோதனைகள் நடந்து கொண்டிருந்தன. அறுவை சிகிச்சைக்கு தேவையான பணம் எங்கிருந்து வரும்? மீண்டும் 10 பவுன் சங்கிலியை அடகு வைத்தால் வட்டி பிடிப்பு போக 6000 கூட தேராது போலிருந்தது. அதை விற்பது தவிர வேறு வழியே இல்லை என்றாயிற்று. சங்கிலிய உனக்கு தாண்டா கொடுப்பேன்னு என் பிள்ளைகிட்ட அடிக்கடி சொல்லுவம்மா. ஆனா இப்படி கொடுக்கும்படி ஆகும்னு நான் கனவுல கூட நினைக்கலம்மா என்று நீரஜாவிடம் சொல்லி அழுதாள் அவள். புருஷன் உடல்நிலை மோசமானதும் ருத்ரம்மா வீட்டை விட்டு ஓடிவிட்டாள். அந்த நிலையிலும் யோகேஷ் தாயை ஏசுவதை நிறுத்தவில்லை. உனக்கு பொண்ணு மருமக பிள்ளையும் தான் ஒசத்தி. அவங்க கல்யாணத்துக்கு தான் செலவழிக்க பணம் உங்ககிட்ட இருந்துச்சு. எனக்கு 1 பைசா கொடுத்தியா? கொடுத்திருப்பண்டா. நீ குடிகாரனா இல்லாம நல்ல பிள்ளையா இருந்தா உடனே கொடுத்திருப்ப. நீ சங்கிலியை கொடுத்திருந்தா நான் குடிகாரனே ஆகியிருக்க மாட்டேன் என்றானாம் யோகேஷ். சாக்கம்மா வந்து இதை சொல்லி அழுத போது நீரஜா திகைத்தாள். நான் தவறு செய்துட்டேனாம்மா. நிஜமாவே சங்கிலிய மகனுக்கு கொடுத்திருந்தா ஒருவேளை இந்த மாதிரி உயிருக்கு மன்றாடுகிற நிலை வந்திருக்காதோ என்று சாக்கம்மா சஞ்சலப்பட்டு கதறி அழுதாள். அதெல்லாம் இல்ல. நீ சங்கிலியை கொடுத்திருந்தா அதுவே அவனுக்கு குடிக்க இன்னொரு காரணமாக இருக்கும். இப்ப நீ அவனுக்கு கொடுக்க போற சிறுநீரகத்துக்கு மார்க்கெட் விலை என்ன தெரியுமா? 500,000. வைத்தியத்துக்கு வேற செலவு பண்ண போற. அவன் உயிரோடு வந்து திருந்தி வாழட்டும். சங்கிலிகள் எத்தனை வேணும்னாலும் சம்பாதிக்கலாம் என்று அவளை தேற்றினாள் நீரஜா. சாக்கம்மாவுக்கு ஆபரேஷன் நடந்ததாக தகவல் வந்தது. ஆனால் 3ஆம் நாளே யோகேஷ் இறந்து போனான். சாக்கம்மா வீட்டுக்கு வந்து அவர்கள் குடும்ப வழக்கப்படி சடங்குகள் எல்லாம் நடந்தன. ஒரே மகனை இழந்த தாய் எப்படி மனசளவில் உடைந்திருப்பாள் என்பதை நீரஜாவால் யூகிக்க முடிந்தது. அவளே மனம் தேறி வேலை செய்ய வரும் வரை நான் கூப்பிடக்கூடாது என்று தீர்மானித்தாள் அவள். ஒரு நாள் பிற்பகலில் சாக்கம்மா அவளை தேடி வந்தாள். மகனை இழந்த சோகமும் வாழ்க்கை போராட்டத்தில் தோற்றுவிட்ட களைப்பும் அவள் முகத்தில் குடிகொண்டிருந்தன. உட்காரு சாக்கம்மா என்றாள் நீரஜா. வேண்டாம்மா, இன்னிக்கிட்டே பேசுறேன். நடந்தது உங்ககிட்ட சொன்னாதான் என் மனசில் இருக்கிற பாரம் குறையும்மா. சொல்லு. ஆப்ரேஷனுக்காக நான் ஆஸ்பத்திரியில சேர்ந்த அன்னைக்கு ராத்திரி யோகேஷ் திடீர்னு காணாம போயிட்டான். டாக்டரையா வந்து கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு நான் வார்டில் தேடிக்கிட்டே போனப்போ அங்க ஒரு பையன் கண்ணை மூடிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தான். படிக்கிற பையன் மாதிரி இருந்தான். பக்கத்துல அவங்க அம்மா அழுதுகிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. ஏமா அழுவுறீங்க? பிள்ளைக்கு உடம்புக்கு என்னன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க, இவன் என் ஒரே மகன், டாக்டருக்கு படிக்கிறான், இந்த வருஷம் பரீட்சை எழுதணும். 6 மாசத்துக்கு முன்னால ஜுரம் வந்துச்சு. இன்ன ஜுரம்னு தெரியாம டாக்டருங்க மருந்த மாத்தி மாத்தி கொடுத்ததுல சிறுநீரகம் 2 பழுதாயிடுச்சு. இங்க வைத்தியரா இருக்கிற சலபதி ஐயாவுக்கு என் புருஷனோட அப்பா ஸ்கூல் வாத்தியாரா இருந்தாராம். அதனால தெரிஞ்சவரு. என் பையன் குருவுக்கு மாற்று சிறுநீரகம் பொருத்தணும்னு அட்மிட் பண்ணாங்க. என்னுடையதும் என் புருஷனுடையதும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டாரு. வெளி டோனருங்க கிட்ட சிறுநீரகம் வாங்கினா நிறைய செலவாகும். அத்தனை பணம் எங்க கிட்ட இல்ல. என் புருஷனுக்கு ரயில்வேல சாதாரண வேலை. பையனை மெடிக்கல் படிக்க வைக்கவே நாங்க திண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது கூட பெருசில்ல. அவன் இப்பவே எத்தனை பேருக்கு உதவியா இருக்கான். குப்பத்து ஜனங்களுக்கெல்லாம் குருனா உசுறு. இவன் உடம்புக்கு சரியில்லாம கிடக்குறான்னு அவங்க வைத்தியத்துக்கு பணம் திரட்டிக்கிட்டு இருக்காங்க. என் மகன் பிழைச்சு உசுரோட வந்தான்னா நாளைக்கே அவன் 1000 உசுரை காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அதுக்கு வழிதான் தெரியலைன்னு அழுதாங்க. என் மனசும் சங்கடப்பட்டது. சாக்கம்மா கண்ணீரை துடைத்து கொண்டே பேசினாள். ராத்திரி 12 மணிக்கு என் மகனை 2 வார்டு பையங்க தூக்கிக்கிட்டு வந்து படுக்கையில போட்டாங்க. குடிச்சிட்டு வழியில விழுந்து கிடந்தானா. உடனே கொடன்னு வாந்தி எடுத்தான். அட பாவி, இந்த நிலையில கூடவா நீ குடிக்கிற? குடிச்சதால வந்த வேணா போதாதான்னு கதறின. 10 பவுன் சங்கிலிய முதல்ல குடிடி, அப்பதான் நீ அம்மான்னு என்னவோ வளர்னான். நான் யோசிச்சேன். 10 பவுன் சங்கிலி பிள்ளையோட வைத்திய செலவுக்காக போயிட்டு சங்கதி தெரிஞ்சா
அவன் ஆபரேஷனுக்கு பிறகு பிழைச்சு வந்தா கூட மறுபடியும் குடிப்பான். மறுபடியும் அதே பிரச்சனை தான். சங்கிலி அவனுடைய உயிரை காக்கத்தான் உதவிடுச்சுன்னு சொன்னா ஒப்புக்கொள்ள மாட்டான். நான் ஏமாத்துறதாத்தான் நினைப்பான். இந்த வைத்தியம் செலவு எதுக்குமே அர்த்தம் இருக்க போறதில்ல. ஆனா அந்த டாக்டர் பையன் பிழைச்சா பெத்தவங்களுக்கு மகன் மட்டும் இல்ல, உலகத்துக்கே உபகாரி ஒருத்தன் கிடைப்பான். எத்தனையோ ஏழைங்க உயிரை காப்பாத்துவான். அவனுக்கு உயிர் கொடுக்கறதுல ஒரு அர்த்தம் இருந்துச்சு, நோக்கம் இருந்துச்சு. மறுநாளே டாக்டர் ஐயா கிட்ட பேசினேன். என் பிள்ளைய பழைக்க வச்சாலும் அவன் மறுபடி செத்துடுவான் ஐயா. அதை விட உலகத்துக்கு உபயோகமா இருக்கக்கூடிய இன்னொரு உயிரை காப்பாத்துங்க ஐயான்னு கேட்டுக்கிட்டேன். அவர் சம்மதிச்சாரு. டெஸ்ட் எல்லாம் எடுத்து சரியா இருந்துச்சு. இதை பத்தி யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு கேட்டுக்கிட்டேன். வைத்திய செலவையும் நானே ஏத்துக்கிட்டேன். அந்த பிள்ளை குரு பழைச்சிட்டாம்மா. என் மகன் இறந்துட்டான். சொந்த மகன் போயிட்டானேன்னு வருத்தமா இருந்தாலும் இன்னொரு மகன் பழைச்சானேன்னு மனசுக்குள்ள திருப்தியா இருக்கு. நான் செஞ்சது தப்பு அம்மா, சொல்லுங்க. சாக்கம்மா அழுது கொண்டே கேட்டாள். சாக்கம்மா செய்தது தியாகமா அல்லது அதற்கும் மேற்பட்ட ஒன்றா என்று நிச்சயிக்க முடியாமல் நீரஜா பிரமித்து நின்றாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.